evening. கேக்குதா தெளிவா? கேக்குதாமா? கேக்குது சார். ஓகே ஓகே. Yes, sir. ஓகே ஓகே. குட் ஈவினிங். Good evening, sir. Okay, we will start. Already we had seen two previous year question paper 2024 22 பார்த்தோம். இது 2021 group 1 paper. 2024 22 பேப்பரை கம்பேர் பண்ணும்போது இந்த பேப்பரில் உள்ள எல்லா கொஸ்டினும் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்டாவே நம்ம சால்வ் பண்ணலாம். ஏன்னா 24 பேப்பரை கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் டூ ஈஸி. எல்லாமே ரொம்ப சிம்பிள்ஸ். குரூப்ல 4 லெவலுக்கு தான் கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஒன் பை ஒன் வி கேன் சால்வ் நவ். இன்னொன்று இப்போ இந்த ஆல்ரெடி 2 பேப்பர் நம்ம சால்வ் பண்ணிருக்கோம்ல, இது 3வது பேப்பர், விச் மீன்ஸ் அரௌண்ட் 25 கொஸ்டின்னா ஒரு 75 கொஸ்டின் இப்போ சால்வ் பண்ணி முடிக்க போறோன்னு. இப்போ இந்த பேப்பர்லாம் பார்க்கும்போது ஒவ்வொரு எல்லா டாபிக்லையும் 2 இல்லை 3 ப்ராப்ளம் சேம் டாபிக் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் டிஎன்பிஎஸ்சி. அதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில டாபிக் வந்து யூபிஎஸ்சிக்கும் இம்பார்ட்டன்ட். ஓகே, அதை நான் அப்பவே மென்ஷன் பண்ணிடுவேன். திஸ் ப்ராப்ளம் இஸ் யூபிஎஸ்சி ஆல்சோ இட் இஸ் டூ இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நீங்க ஏற்கனவே காலேஜஸ்ல கொஞ்சம் அந்த ஆப்டிடியூட் பீரியட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்பீங்க. ஸோ என்னென்ன மெத்தட் யூ கேன் ஃபாலோ தட் யூ கேன் ஃபாலோ. அட் த சேம் டைம் யூ ஃபாலோ மைன் ஆல்சோ. சரியா? இப்போ இந்த ப்ராப்ளம் வந்து இது சேம் ப்ராப்ளம் நம்ம ஏற்கனவே போட்டது தான், ஞாபகம் இருக்குதா? அதாவது நம்பர்ஸ் இன் சீரீஸ் இருந்துன்னா எப்படி சால்வ் பண்ணுங்கிறது ஏற்கனவே அந்த ஃபார்முலா எழுதியிருந்தோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் யூ recall the formula once again, right? இப்ப இது வந்து என்ன சீரீஸ்ல இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். அது உங்களுக்கு தெரியும். இது வந்து 1 கியூப் 2 கியூப், ஸோ k கியூப் அப்படின்னு போகுது. அப்படின்னா 1 கியூப் 2 கியூப் 3 கியூப் அந்த ஆர்டர்ல போகுது. ஸோ இதுல ஒரு 3 செட் ஆஃப் ப்ராப்ளம் நான் கொடுத்துருந்தேன். அதை வேணா இன்னொருக்க நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே எழுதுனவங்க யூ ட்ரை டு சால்வ் அண்ட் கெட் ஆன்சர் நவ். எழுதாதவங்க இன்னொருக்க இதை ரீகால் பண்ணிக்க. இப்போ வந்து இந்த சீரீஸ் சம்மேஷன் ஆஃப் சீரீஸ் வந்து 1 + 2 + 3 + அப்படி போய் +n வரைக்கும் போகுது அப்படின்னா, ஸோ சம்மேஷன் ஆஃப் n எப்படி கண்டுபிடிக்கலாம்? n × n + 1/2. இது ஒரு ஃபார்முலா. சீரீஸ் வந்து இந்த இதுல இருந்துன்னா, இப்போ அதே சீரீஸ் சம்மேஷன் ஆஃப் சீரீஸ் வந்து 1² இருந்துன்னா 1² + 2² + இந்த மாதிரி இருந்து +n² இருந்து அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா ஏற்கனவே எழுதுனதுதான். n × n + 1 × 2n + 1 / 6. இது அப்புறம் இது கொடுத்துருக்கிற ப்ராப்ளத்துக்குள்ள ஃபார்முலா. இது என்னது கொடுத்துருக்க ப்ராப்ளம் 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் டாட் + n கியூப், இல்லைன்னா அங்கே k கியூப்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஸோ n பேர k இருக்கு, அவ்வளோதான். ஸோ n × n + 1 இந்த 1 / 2 in the whole square. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ அப்ளை திஸ் ஃபார்முலா ஹியர். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சம்மேஷன் வேல்யூ கொடுத்தாச்சு. அதாவது 44,100 வேல்யூ கொடுத்தாச்சு. அப்படின்னா என்ன, இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. n × n + 1 / 2 இந்த ஹோல் ஸ்கொயர் வேல்யூ கொடுத்தாச்சு. அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த k வேல்யூ எது வரைக்கும் உள்ள வேல்யூவை நீ கூட்டினா எனக்கு இந்த 44,100 கிடைக்குங்கிறத கொஸ்டின். அதாவது k மதிப்பு என்னன்னு கேட்கணும். அப்படின்னா என்ன, இந்த n மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ n = அதே ஃபார்முலா அப்படியே கொண்டு வரலாம். n = ஸோ 44,100 = n × n + 1 / 2 இந்த ஹோல் ஸ்கொயர். சரியா? இது அதாவது நிறைய மெத்தட் யூ கேன் அப்ளை. அதாவது ஒன்று நீங்க ரிவர்ஸ்ல வரலாம். ரிவர்ஸ்லனா ஆப்ஷன்ல இருந்து யூ கேன் ஃபைண்ட் அவுட் ஆன்சர், இல்லைன்னா டேரக்டா சால்வ் பண்ணி வரலாம். இப்போ இந்த மாதிரி சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணா, இங்க ஸ்கொயர் இருக்கு, இங்க ஸ்கொயர்ல. அப்போ ஸ்கொயர் போகணும் அப்படின்னா என்ன, ஐ வில் டேக் ஸ்கொயர் ரூட் போத் சைடு. அதாவது இந்த சைடும் ஸ்கொயர் ரூட் எடுப்பேன், இங்கேயும் ஐ வில் டேக் த ஸ்கொயர் ரூட்.
அப்ப ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது இப்ப சப்போஸ் ஐ எம் ஹேவிங் எக்ஸ் ஸ்கொயர், இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது இதுக்கு மீனிங் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் இந்த ஹோல் பவர் 1/2 அர்த்தம். ஸோ 2/2 கேன்சல் ஆகி எக்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகே, அதாவது அதோட கான்செப்ட். ஸோ இங்க நான் ஸ்கொயர் எடுக்கும்போது இப்போ இதுல வந்து இதுக்கு இப்போ நீங்க நினைக்கலாம் 44,100க்கு நான் எப்படி ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். எப்பவுமே ஸ்கொயர் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் 2 அப்புறம் 3 நம்பர் அப்படி எடுத்துக்கோ. இது ஒரு 3 செட் இது. ஸோ 00 இருந்ததுன்னா அதுக்கு 10. ஓகே, அப்புறம் 441 ஸ்கொயர் ஏற்கனவே உங்களுக்கு 1 to 30 வரைக்கும் மனப்பாடம் பண்ண சொல்லியிருக்கேன். 1 to 30 வரைக்கும், 30 ஸ்கொயர் வரைக்கும். ஸோ இந்த 441 வந்து 21 ஸ்கொயர்ல வரும். ஸோ 21. ஸோ இந்த 210 தான் இதுக்குள்ள ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு n இன்டு n பிளஸ் 1 டிவைட் பை 2. அவ்வளவுதான். ஏன்னா இங்கேயும் கியூப் ரூட் எடுத்தோம்னா ரெண்டு சைடுமே கியூப் ரூட் சாரி ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா நமக்கு ஸ்கொயர் தூர போயிடும். இப்ப நீ யூ கேன் சால்வ் ஃப்ரம் தி ஆப்ஷன். ஆப்ஷன்ல ஏதாவது வேல்யூ போட்டு பாரு, எந்த வேல்யூ போட்டா அந்த 210 வரும். ஸோ ஆப்ஷன் ஏ நான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றேன். ஸோ ஆப்ஷன் ஏ சூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன வரும், n பல 20 போடுறேன்னு வச்சுக்கோ. n = 20ன்னு எடுத்துக்கிட்டேன்னா 20 இன்டு 21 டிவைடட் பை 2. ஸோ இதை நான் கிராஸ் பண்ணும்போது இது 10. ஸோ 210 கிடைக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் ஏ எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ 210. ஸோ ஆன்சர் இஸ் 210. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. சப்போஸ் நான் வந்து அதுக்கு பதிலா வந்து 21 செக் பண்றேன்னு வச்சுக்கேன். ஸோ தெரியாதவங்க புரியாதவங்க இப்போ செக் பண்ணிக்கோ. ஸோ 20 பதிலாக நான் 21 போடுறேன். ஸோ 21 போடும்போது என்ன ஆகும், 21 n இன்டு 21 பிளஸ் 22 டிவைட் பை 2. ஸோ இந்த 2 நான் 11 அடிச்சேன்னா எனக்கு 21 இன்டு 11 கிடைக்கும். 21 இன்டு 11. அப்போ அதை மல்டிப்ளை பண்ணுறது 21. ஸோ 231 கிடைக்கும். ஆனா எனக்கு தேவை என்னது 210. ஓகே, இந்த மாதிரி ஆப்ஷன்ல போட்டு இது பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது. ஓகே, தென் நெக்ஸ்ட் கொஸ்டின். இது எகெயின் 2024-22ல கேட்ட கேள்விதான். அதாவது there is a topic, always one topic is there, arithmetic progress and geometric progress. ஸோ இப்ப கொடுத்துருக்கிறது என்ன ப்ராக்ரஸ்ல இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து என்ன ப்ராக்ரஸ்ல இருக்குது, அரித்மெட்டிக் ப்ராக்ரஸா ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஸா. அப்ப அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ் ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஸ் டிஃபரன்ஸ் தெரியும். ஓகே, ஸோ இப்போ ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஸ்ல இது ஸ்கொயர் வேல்யூல போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிபிஐ நான் எப்படி எழுதுவேன்னா, இப்போ நம்பர் இஸ் இன் ஜிபிஐ இந்த ஃபார்மட்னால எழுதுவோம். அதாவது ஏ ஆர் பவர் 1, ஏ ஆர் பவர் 2, ஏ ஆர் பவர் கியூப், இப்படி போயிட்டே இருக்கும். ஏ ஆர் பவர் 4 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இது ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல போனா இதான். அதாவது இப்போ நான் வந்து இது 1 இல்லைன்னா இந்த மாதிரி 2 பவர் 1, 2 பவர் 1 சாரி 2 பவர் 0, 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3, 2 பவர் 4 இந்த மாதிரி போகும். இப்போ இதுக்கு காமன் டிஃபரன்ஸும் வி மஸ்ட் ஹேவ். அப்பனா என்ன, ஆர்ல காமன் டிஃபரன்ஸ் ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஸை பொறுத்தளவுல. ஸோ ஆர் ஈக்குவல் டு என்னது, முந்தின நம்பர், அதாவது ஏ ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கோ, ஏ ஆர் ஸ்கொயர் எடுத்துக்கோ, அதுக்கு பின்னால் ஒரு நம்பர் முந்தின நம்பர் ஏ ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஆர் பவர் 1. அப்ப ஏ கேன்சல் ஆகி ஸோ வீல் கெட் ஆர் கிடைக்கும். இதான் காமன் டிஃபரன்ஸ், டி ஆர் திஸ் ஒன். ஸோ ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஸ்ல பொதுவாக என்னெல்லாம் அதோட சம்மேஷனுக்கு என்ன பார்ப்போம் அப்படின்னா, சம்மேஷன் ஈக்குவல் டு ஏ இன்டு ஆர் பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. இதுதான் summation of the given series in geometric progress. Okay, இப்போ now you check. அதாவது கொடுத்திருக்கிறது உண்மையிலே geometric progress நம்ம பார்த்தாலே தெரியும். ஏன்னா இங்க பாரு 2 பவர் 0ல ஆரம்பிக்குது, 2 பவர் 1, 2 பவர் 3, 2 பவர் 4 போட்டு 2 பவர் 64 வரைக்கும் இங்க இருக்குது. அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. a is equal to 2 பவர் 65 bங்கிற வேல்யூ இதுல இருந்து இது வரைக்கும் உள்ள வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்படின்னா கீழே உள்ள 4 ஸ்டேட்மெண்ட்ல எது வந்து பாசிபிள் ஆர் எது வந்து உண்மை, எது வந்து ட்ரூன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 2 பவர் 0ல இருந்து 2 பவர் 64 வரைக்கும் ஒரு வேல்யூ இருக்கும்ல, இந்த மாதிரி இருக்கும். அதாவது 2 2 பவர் 0 1 1 2 4 8 16 32 64 இப்படி இருக்கும். ஸோ இங்க இருந்து அதாவது இப்போ 2 பவர் 0 எடுத்தோம்னா 1, அடுத்து 2 வரும், அப்புறம் 4 வரும், அப்புறம் 8 16 32 64 இப்படி இதெல்லாம் கூட்டினா ஒரு வேல்யூ என்ன கிடைக்குமா பிக்கு. அதோட வேல்யூ ஏயோட 2 பவர் 64 வேல்யூ கம்பேர் பண்ணும்போது இந்த கீழே உள்ள 4 ஸ்டேட்மெண்ட்ல எது ட்ரூன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே,
சோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அப்ப முதல்ல சம்மேஷன் ஆஃப் இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு சம்மேஷன் எடுக்கணும். அதாவது s equal to up to 2 power 64 வரைக்கும் எடுக்கணும். அப்போ இங்க என்ன வரும்? இப்ப a வந்து என்னது 2 power 0. சோ a வந்து எனக்கு 2 power 0. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணு. So this is equal to 2 power 0 into r value. r அதான் r ங்கிறது காமன் டிஃபரன்ஸ். காமன் டிஃபரன்ஸ் நமக்கு இங்க எல்லாம் 2 தான். ஓகே, சோ 2 பவர் n என்ன வேல்யூ? அப் டு 64. அப் டு 64 னா 0 ல இருந்து கவுண்ட் ஆகும்போது 65 வரும். 2 பவர் 65 இங்க இருந்து எடுத்தா 64. ஆனா நமக்கு 2 பவர் 0 ல இருந்து எடுக்கும்போது டோட்டல் நம்பர் எவ்வளவு வரும்? 65 வரும். சோ r பவர் n minus 1 divided by 2 minus 1. காமன் டிஃபரன்ஸ் 2 minus 1. So is equal to இது பண்ணுவது 2 power 0 1. So 2 power 65 minus 1 வரும். கீழே 2 minus 1 1 வந்துரும். So b equal to இதான் வேல்யூ. சரி மேலோடி. So b equal to என்ன வருது எனக்கு ஆன்சர்? b equal to 2 power 65 minus 1. a வேல்யூ என்னங்க என்ன கொடுத்துருக்காங்க? a வேல்யூ 2 power 65. இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வச்சு சொல்யூஷனை வச்சு இங்க ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணு. a ஸ்டேட்மெண்ட் பாரு. a ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? b ஆனது a ஐ விட b ஆனது இந்த a ஐ விட 1 அதிகம். அப்படின்னா என்ன? b equal to this a 2 power 65 plus 1 வரணும். ஆனா இங்க minus 1. சோ a ஆப்ஷன் இல்ல. b ஆப்ஷன் பாரு. a ஆனது b ஐ விட 1 அதிகம். அதாவது a equal to b ஐ விட 1 அதிகம். அப்படின்னா என்ன? இது 2 power 2 power 65 இது பாரு. ஸ்டேட்மெண்ட் b ஐ கம்பேர் பண்ணும்போது a வந்து அதிகம் தானே. ஏன்னா இப்ப நான் வந்து a வந்து 100 எடுத்துக்கிட்டேன்னா 100 minus 1 99 கரெக்ட்டா? சோ 1 அதிகம் தானே. சோ b ஆப்ஷன் அப்படியே வச்சுக்கோ. இப்ப c ஆப்ஷனை கம்பேர் பண்ணு. a யும் b யும் சமம் இல்லவே இல்ல. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்லலாம்? b ஆனது a விட 2 power 64 அதிகம். வாய்ப்பே இல்ல. இந்த ஸ்டேட்மெண்ட் கம்ப்ளீட். அந்த ரெண்டுமே கம்ப்ளீட்டா தப்பு. ஓகே, பேஸ்ட் ஆன் தி ஈக்குவேஷன் ஆப்ஷன் b தான் கரெக்ட். அதாவது a ஐ விட a ஆனது 2 power 65 b ஐ விட 1 அதிகம். சரியா? ஏன்னா b வந்து இதை விட 1 கம்மி. அதான் இப்ப a வந்து நான் 100 ன்னு எடுத்துக்கிட்டேன் ஃபார் எக்ஸாம்பிள். b என்ன வரும்? 100 minus 1 தானே 99. அப்ப யாரு வந்து 1 அதிகம்? a வந்து 1 அதிகம் b ஐ விட. சோ ஆப்ஷன் b தான் கரெக்ட் ஒன். ஓகேயா? தென் go to next one. சரி, இது கண்டுபிடிங்க. இது வந்து நிறைய மெத்தட் இருக்குது. யாராவது கண்டுபிடிச்சீங்கன்னா உடனே சொல்லுங்க ஆன்சர். நான் ஒரு இதுல போடுறது, நீங்க ஒரு இதுல போடுங்க. எப்பெல்லாம் இந்த மாதிரி நம்பர் சீரிஸ் வருதோ, நான் முதல்ல சொல்லியிருக்கிறேன், எக்ஸாமை பொறுத்த அளவுல இந்த மாதிரி நம்பர் சீரிஸ் ப்ராப்ளத்தை ஒரு 1.5 minutesல கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஓகே. அதர்வைஸ் சிம்பிளி ஸ்கிப் த ப்ராப்ளம். அதிலே உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா எக்ஸாமினர் கொஸ்டின் சூஸ் பண்ணும்போது அது வேற புக்ல இருந்து எடுக்கலாம், இல்ல அவரே ஒரு ஃபார்மேட்டை போட்டிருக்கலாம். அப்ப அது ஒரு கான்செப்ட் இருந்து எடுத்துப்பாங்க. அந்த கான்செப்ட் என்ன நம்ம மேட்ச் பண்ணதுக்கு டைம் எடுக்கும். நல்லா பிராக்டிஸ் ஆனா உடனே கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் ரெண்டு மெத்தட் சொன்னேன். இந்த மாதிரி சீரீஸ் எல்லாம் வரும்போது வந்து ஒரு காமன் டிஃபரன்ஸோட போச்சுன்னா ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். காமன் டிஃபரன்ஸ் இல்லாம ரேப்பிடா இன்க்ரீஸ் ஆகும். அதாவது சின்ன நம்பர் இருந்து படால்னு பெரிய நம்பர் இருக்கும். அப்ப அது ஸ்கொயர்ல போகும், கியூப்ல போகும். அப்ப அந்த மாதிரி கான்செப்ட்ல திங்க் பண்ணணும். ஓகே, சோ முதல்ல காமன் டிஃபரன்ஸ்ல போகுதான்னு பாரு. அப்படி போச்சுன்னா ஈஸியா ஆன்சர் வந்துடும். ஓகே, இதுக்கு ஆன்சர் யாராவது சொல்லுங்க, கண்டுபிடிச்சிங்கன்னா சீக்கிரம். ஸோ இப்போ காமன் டிஃபரன்ஸ் நிறைய மெத்தட் இருக்கு. இதுல ஒரு சிம்பிள் மெத்தட் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா 3 12 24 27 48 75 108. ஸோ முதல்ல எல்லாம் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்ப்பாங்க. இது பேசிக்கா நம்ம போடுறது கொடுத்த எடுப்புல. ஏன்னா இங்க எல்லாமே ஒரு சீரா தான் போகுது, ஒரு கிராஜுவலா தான் போகுது. இப்போ இது காமன் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு 9, 12க்கும் 27, இது ஒரு 15, இதுக்கும் இது ஒரு 21, இது ஒரு 27, இது ஒரு 33. அப்ப என்ன இதுல போயிட்டு இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இதுல ரெண்டு விதமா நம்ம திங்க் பண்ணலாம். ஒன்னு இத வந்து 3வது வாய்ப்பாடுல போனோம்னா 3 into 3, ஓகே, then 5 into 3, then 7 into 3, then 9 into 3, then 11 into 3. அப்படின்னா என்ன? 3 5 7 9 11.
இதை வந்து ஆட் நம்பர்ல கொண்டு வரலாம். ஸோ ஆட் நம்பர்ல கொண்டு வந்து நெக்ஸ்ட் ஆட் நம்பர் என்னது 13. 13 into 3 என்னது 39. 3 13 39. இங்க 39 அப்படின்னா இந்த 108ஓட 39 கூட்டினா என்ன ஆன்சரோ அதான். ஸோ 147. இது ஒரு மெத்தட். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன போலாம்? இன்னொரு மெத்தட் என்ன போனாங்கன்னா டைரக்டா மேல 3 இருக்குல்ல, அத டைரக்டா டிவைடட் பை 3 போடு. இது ஒரு மெத்தட். டைரக்டா டிவைடட் பை 3 போட்டேன்னா அது 1, அப்புறம் 4, அப்புறம் 9, அப்புறம் 16, அப்புறம் 25, ஓகே, அப்புறம் 36. இது என்ன சீரிஸ்ல போகுதுன்னு பாரு. இது என்ன சீரிஸ்ல போகுது? 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர், 6 ஸ்கொயர். அப்ப நெக்ஸ்ட் என்ன வரும்? 7 ஸ்கொயர் வரும். 7 ஸ்கொயர் என்னது 49. ஸோ இந்த இடத்துல 49. ஸோ 49 எப்படி வந்துச்சு? இந்த மேல உள்ள வேல்யூ டிவைட் பை 3 போட்டனால வந்துச்சு. அப்படின்னா என்ன? 49 3ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 49 3ஆல மல்டிப்ளை பண்ணா 3 27, 4 12, 14, 147. ஸோ இப்படி ஏதாவது ஒரு இது நீங்க கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ எதனாலும் ஆனா அட்லீஸ்ட் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அட்லீஸ்ட் மினிமம் 3 சாட்டிஸ்ஃபை ஆகணும். சில இது ஃபர்ஸ்ட் 2 சாட்டிஸ்ஃபை ஆகும், தேர்ட் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அட்லீஸ்ட் மினிமம் 3 எல்லாம் 4ஆவது கொடுத்துருக்க நம்பர் சீரீஸ்ல சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா யூ கேன் கோ அண்ட் தட் சேம் டிசிஷன். சரியா? இது ஒரு மெத்தட். தென் நெக்ஸ்ட் ஒன், இது வந்து 2022ல அன்னைக்கு கிளாஸ்ல விடுபட்ட ப்ராப்ளம். ஏன்னா இது வந்து யூபிஎஸ்சில எல்லாம் வர போறது கிடையாது. இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இது வரைக்கும் கேட்டது இல்லை. அதாவது பாலினாமியலை வச்சு நீங்க ஹெச்எஃப் கண்டுபிடிங்க, எல்சிஎம் கண்டுபிடிங்கன்னு கேட்டது இல்லை. ஆனா சிம்பிள் தான், அப்படின்னு ரொம்ப கஷ்டமான கொஸ்டினும் கிடையாது. ஆனா டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தளவுல குரூப் 1ல இருந்து குரூப் 4 வரைக்கும் பாலினாமியல் பேஸ்ட் ஹெச்எஃப் கண்டுபிடிக்கிறது, எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது கம்பல்சரியா வந்து கேட்டுட்டே இருக்கிறாங்க. அதுக்கு நான் ஏற்கனவே சொன்னதுதான். இப்ப ஹெச்எஃப்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், தமிழ்ல சொல்ல போனா மிக பொது வகுத்தின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ இது இந்த பாலினாமியல் வந்து இப்ப 2 பாலினாமியல் இருக்கா, இதை நான் நார்மல் மெத்தட்ல நான் போறது உண்டு. எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஒரு செட், அனதர் ஈக்குவேஷன் இஸ் அனதர் செட். ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் கொடுத்துறாங்க. அப்ப 6, இது கொஞ்சம் பொறுமையா போடு, 6x³ மைனஸ் 30x² பிளஸ் 60x மைனஸ் 48. இது ஒன்னு செட். அனதர் செட் வந்து செட் ஆஃப் ஈக்குவேஷன் வந்து 3x³ மைனஸ் 12x² பிளஸ் 21x மைனஸ் 18. இப்ப 2 ஈக்குவேஷன் அப்சர்வ் பண்ணு. 2 ஈக்குவேஷன்ல காமனா ஒரு ஃபேக்டரை வெளியே எடுக்க முடியுமான்னு பாரு. அது நம்பரா இருக்கலாம், இல்ல எக்ஸா இருக்கலாம். அது அப்ப பாரு. இப்ப இதுல காமனா, அதாவது 2 ஈக்குவேஷன்ல காமனா எல்லா டேர்ம்லயும் ஒரு காமன் வெளியே எடுக்க முடியுமான்னு பாரு. அதுதான் HCF, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வெளியே எடுக்கணும். அது எக்ஸா இருக்கலாம், இல்ல நம்பரா இருக்கலாம். சோ இப்ப இங்க எக்ஸ்ங்கும் போது எனக்கு காமன் ஃபேக்டர் எடுக்க முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா இது வரைக்கும் 60x இருக்கு, 45x இல்ல. 45 டிவைடட் பை x வரும், இந்த 18 டிவைடட் பை x வரும். அப்ப நம்பர் ஏதாவது எடுக்க முடியுமான்னு பாரு. அப்ப நம்பர் ஏதாவது எடுக்கணும்னா that number should be common to both the equation. அப்ப எந்த இதுல போகும், ஏதாவது வாய்ப்பாடுல எல்லா நம்பரும் ஒரு காமன் நம்பர் வருமானு பார்க்கலாம். அப்ப 6, 30, 60 இருக்கறனால நான் 3 எடுக்கலாமா வெளியே? இப்ப 3 எடுத்தேன் அப்படின்னா, இப்ப நான் 3 எடுத்தேன்னு வச்சுக்கோ, அப்ப இது என்னதான் மாறும்? இது 2x³ மாறுமா? 2x³ minus 10x² plus 20x minus இத 3 வெளிய எடுத்தா 16 × 3 48 minus 16. இது ஒரு ஈக்குவேஷன். அதே மாதிரி அடுத்த ஈக்குவேஷன்ல அது என்னவா மாறும்? 3 வெளிய எடுத்தா x³ minus 4x² plus 7x minus 6. இப்ப ஆப்ஷனை செக் பண்ணிக்கோ, எங்கெல்லாம் காமன் ஃபேக்டர் 3 இருக்குதுன்னு பாரு. எல்லா இடத்துலயுமே 3 இருக்கு. இதுலயும் A, B, இதுவும் 3 இருக்குது, இங்கேயும் 3, இங்கேயும் 3, இங்கேயும் 3 இருக்கு. ஓகே, இப்ப செகண்ட், அப்ப ஆப்ஷன்ல என்ன செக் பண்ணு, வேற இதெல்லாம் காமனா இருக்கு மேக்ஸிமம். அடுத்த ஃபேக்டர் x - 2 இருக்குது, இங்கேயும் x - 2, x - 2.
ஸோ அப்ப எக்ஸ் மைனஸ் டூ வெளியே எடுத்து பார்க்கலாம். அப்ப எக்ஸ் மைனஸ் டூ வெளியே எடுக்கணும் அப்படின்னா கொடுத்திருக்க ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் டூல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும். ஸோ அது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா வேகமா பண்ணி முடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லாங் டிவிஷன் மெத்தட் ஒன்று போட்டோம்ல, அதே தான். ஒன்ஸ் அகைன் நான் போடுறதுன்னு வேகமா பாருங்க. அப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுக்கிறேன். எது 2x cube plus 10x square plus 30x minus 16. சரியா? இது அப்படியே நீங்கள் லாங் டிவிஷன் மெத்தட்ல வந்து சால்வ் பண்ணுங்க. ஒரு 2 minutes வெயிட். சால்வ் பண்ணிட்டு இருங்க, ஒரு 2 minutes வெயிட். எஸ், இப்போ இது நான் x minus 2 தானே சொன்னேன். ஸோ x minus 2 இது கொஞ்சம் பொறுமையா பாரு. இப்போ அதாவது இந்த டேர்மை x minus 2ஆல நான் டிவைட் பண்ணா எனக்கு ரிமைண்டர் 0 வரணும். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷனே நான் x minus 2ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 0 வரணும். அப்படி வந்துச்சுன்னா இந்த x minus 2 ஒன் ஆஃப் த ஃபேக்டர். சரியா? ஸோ நவ் இது லாங் டிவிஷன் மெத்தட் யாருக்கு நமக்கு தெரிஞ்சதுதான். இங்க 2 into x கியூப் இருக்கு. அப்ப இந்த இடத்துல 2x கியூப் வரணும்னா இந்த x கூட என்ன நம்பரை மல்டிப்ளை பண்ணணும்? 2x ஸ்கொயரால மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, இந்த இடத்துல அப்ப நான் இத 2x ஸ்கொயர்னு போட்டேன்னா இந்த 2x ஸ்கொயரை மொத்தத்தை மல்டிப்ளை பண்ணு. 2x ஸ்கொயர் இன்டு x 2x கியூப். அப்புறம் இங்க ஒரு -2, ஸோ -4x ஸ்கொயர் -4x ஸ்கொயர். ஸோ இதை நம்ம இது பண்ணோம்னா இது கேன்சல் பண்ணா சைன் சேஞ்ச் பண்ணும். இங்க சைன் சேஞ்ச் பண்ணா இதையும் சைன் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ இது கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆச்சுன்னா இங்க எனக்கு 14x ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்புறம் ஒரு நம்பரை கீழே இறக்கும். எது? இந்த x ஸ்கொயர் வந்துச்சா, இனி இந்த 30x கீழே கொண்டு வா. பிளஸ் 30x மறுபடியும் யூ செக். இந்த இடத்துல 14x ஸ்கொயர் வரணும் அப்படின்னா மேலே எதால கொண்டு மல்டிப்ளை பண்ணணும் இந்த ஈக்குவேஷன் கூட. அப்போ பிளஸ் 14x போட்டேன்னு வச்சுக்கா. பிளஸ் 14x போட்டேன்னா இங்க என்ன வரும்? 14x ஸ்கொயர். செக் பண்ணிக்கோ கரெக்டா வருதானு. -2 4x ஸ்கொயர். சாரி, இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக். இது -x, நான் பிளஸ் போட்டேன், இது மைனஸ். அப்ப மைனஸ்னா இந்த இடத்துல 6x ஸ்கொயர் வரும். சாரி, correct, change this one. அப்ப 6x ஸ்கொயர் வரும். இது this is not 20, this is not 30, this is 20. தப்பா போட்டேன். சரி, இப்ப பாரு. இப்ப 6 அப்ப இந்த இடத்துல எனக்கு 6x ஸ்கொயர் வேணுமா? 6x ஆல மல்டிப்ளை பண்ணனும். இது not 14x, 6x. இந்த 6x. அப்ப 6x எதுனா 6x ஸ்கொயர் மைனஸ் 12x. இது 20. அப்புறம் இந்த -16 கீழே இறங்கிக்கும். சோ இது அகைன் சைன் சேஞ்ச் பண்ணா இது மைனஸ், இது பிளஸ். சோ இந்த 6x போயிடும். சோ இங்க எனக்கு என்ன கிடைக்கும்? பிளஸ் 20x. சோ 32x வருதா? 20x செக் பண்ணு. x ஸ்கொயர் 20x 12x. சோ சாரி, இங்க ஏற்கனவே ஒரு -x. என்னது? இது -10 + 4. அப்ப -6 இங்கே வந்துரும். அதனால இது சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவையில்லை.
அப்ப இந்த 12 அப்படிதான் இருக்கும். ஸோ இங்க எனக்கு 8x வரும். நீங்க நோட்ல சால்வ் பண்ணிட்டே வாங்க, அப்பதான் தெரியும். 8x இந்த கால்குலேஷன் மட்டும் கேர்ஃபுல்லா போகணும். ஒரு சின்ன பிளஸ் மைனஸ் மாறிச்சுனாலே அங்க எக்ஸாம்ல இதாயிரும். ஸோ 8x minus 16. இப்போ எனக்கு இந்த இடத்துல 8x வேணா இங்க எத்தனை மல்டிப்ளை பண்ணணும்? 8 ஆல இந்த ஈக்குவேஷன் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ minus 8x and plus 16 கிடைக்கும். ஸோ minus 8x plus 16 கிடைச்சு எனக்கு ரிமைண்டர் 0 வரும். ஸோ x minus 2 வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர். இது ஒண்ணு. அதே மாதிரி அடுத்தது யூ ஹேவ் டு செக். அதே மாதிரி அடுத்த ஈக்குவேஷன் so அடுத்த ஈக்குவேஷன் யூ ரைட். அடுத்த ஈக்குவேஷன் இதே x minus 2 செக் பண்ண வேண்டியது x cube minus 4x square plus 7x minus 6. இப்போ இந்த இடத்துல x cube பாருன்னா I got to multiply this equation into x square. சரியா? ஸோ அப்போ I will get it x square, இந்த x square இந்த x square minus 2x square. ஸோ இதை நான் சால்வ் பண்ணேன்னா சைன் சேஞ்ச் பண்ணணும். சைன் சேஞ்ச் பண்ணா இந்த டேர்ம் போயிடும் x cube. இப்போ இதுல minus 2x square கிடைக்கும். அப்புறம் இந்த 7x கீழே கொண்டு வா. So plus 7x. Now again you have to get minus 2x square. அப்ப minus 2x square வரணும் அப்படின்னா இங்க மேல எதால கொண்டு மல்டிப்ளை பண்ணணும்? 2 ஆல x square வேணும். அப்ப 2x. So 2x மல்டிப்ளை பண்ணா 2x square plus 2x square minus 4x. இங்க சேஞ்ச் பண்ண தேவையில்லை, ஏற்கனவே பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்ப 7 இதுனா 3x வரும். ஸோ 3x இந்த மைனஸ் 6 கீழே கொண்டு வா. இப்போ அகைன் இங்க 3x வேணா மேல எதால கொண்டு மல்டிப்ளை பண்ணணும்? 3. ஓகே, ஸோ பிளஸ் 3 போட்டேன்னா அகைன் இங்க 3x அண்ட் 3 minus 2 minus 6. இது பிளஸ் மைனஸ் சேஞ்ச் பண்ணேன்னா அகைன் திஸ் டேர்ம் எல்லாம் கேன்சல் ஆகி இதுவும் 0 ஆகும். அப்ப என்ன x மைனஸ், அதாவது காமன் டேர்ம் எதுன்னா எனக்கு x minus 2 one of the common term. Okay, so x minus அப்போ ஏற்கனவே ஒரு காமன் டேர்ம் 3 எடுத்துட்டோம். அப்புறம் x minus 2. இதுக்கு மேல ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். அதை எதை வச்சு பார்க்கணும் அப்படின்னா இந்த x square plus 2x plus 3 தான் நமக்கு கிடைக்குது, மீதி இருக்கிறது. ஆனா இங்க பாருங்க இங்கெல்லாம் minus 3x minus 3x, அப்போ அது வரவே வராது. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா கொஞ்சம் வேகமா கவனமா இந்த லாங் டிவிஷன் மெத்தட் நல்லா போட்டு பழகிட்டீங்கன்னா ஈஸியா you will get the answer very soon. சரியா? then next இது அந்த சிம்பிளிஃபிகேஷன் ஏற்கனவே இந்த ப்ராப்ளம் நிறைய பார்த்திருப்பீங்க. at minimum 1 or 2 problems used to be there in TNPSC ல. இது வந்து இந்த போர்டு மேத்ஸ் டெக்னிக் பார்த்திருப்பீங்க. ஓகே, அதாவது இது பிராக்கெட், இது ஆஃப், இது டிவிஷன், இது ஆஃப், இது மல்டிப்ளிகேஷன், இது அடிஷன், இது சப்ட்ராக்ஷன். அதாவது இந்த ஆபரேஷன் இந்த இது முறைப்படிதான் யூ ஹேவ் டு சால்வ். அப்ப கொடுத்திருக்கிற ப்ராப்ளம் என்ன? கொடுத்திருக்கிற ப்ராப்ளம் 100 plus 8 divided by 2 plus 3 into 2 minus 6. So நம்ம என்ன சொன்னா முதல்ல இந்த bracket வந்து 3 type of bracket is there. One is this one, another one is this one, another one is this one. Okay, so first you do this one outer bracket. So outer bracket na இந்த term you have to solve the first. அப்ப இந்த termனா இதுக்குள்ள என்ன வேற இதெல்லாம் இதுக்குள்ள, அதாவது இது செப்பரேட். இப்ப இதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குது? இன்னொரு bracket இருக்குது, அப்புறம் சப்ட்ராக்ஷன் இருக்குது, டிவிஷன் இருக்குது, சாரி டிவிஷன் இருக்குது, மல்டிப்ளிகேஷன். அப்ப எது முதல்ல பண்ணோம்? முதல்ல 3 2 பண்ணும். அப்போ இந்த பிராக்கெட் நமக்கு பண்ணணும் அப்படின்னா முதல்ல யூ ஹேவ் டு சால்வ் திஸ் ஒன். இதை முதல்ல, ஏன்னா இதான இந்த பிராக்கெட் சொன்னேன்ல இது. ஸோ 3 into 2 6. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 6 minus 6 divided by 2 கிடைக்கும். அப்ப அடுத்த ஆபரேஷன் என்ன போனோம்? அடுத்த ஆபரேஷன் டிவிஷன் போகணும். டிவிஷன்னா
6 divided by 2 போகணும். 6 divided by 2 என்னது இந்த இது. அப்ப இது வந்து 3 கிடைக்குமா? So 6 minus 3, here it is 6. அப்ப ஃபைனலா இங்க கிடைச்சிருக்குது 100 plus 8 division 2 plus 6. ஓகே, அப்புறம் இது அடுத்த செட். இப்ப இதுல என்னன்னா இப்ப இது again இப்ப இந்த இதை பார்க்கும்போது again போர்ட் மாஸ் படி டிவிஷன் யூ ஆர் 100 plus 8 divided by 2 plus 6. அப்ப என்ன கிடைக்கும்? 100 plus 4 plus இதுல கொஞ்சம் செக் பண்ணிக்கோ. சாரி இதுல வந்து 6 minus 3 3. This is what a mistake you should not do. So this is 3 plus 4 plus 3. இது ஏதாவது மிஸ்டேக் வருதான்னு பாருங்க. So finally 100 plus 4 plus 3 எவ்வளவு? 107. 107 வருதா? So answer 107. இது என்ன ரொம்ப சிம்பிள். இது என்ன சீரீஸ்ல போகுதுன்னு பாருங்க. இது என்னன்னா முதல்ல 2 1 33, கீழே வந்து 3 3 4 4 5 5. அப்புறம் அடுத்து என்ன வரும்? 5 தடவை 6 வரும். 1 2 3 4 5 தடவை 6 வரும். சரியா? ஸோ 5 10 6 வந்துச்சுன்னா அடுத்து என்ன வரும்? மேல என்னன்னு பாரு. மேல வந்து 2 1, அப்போ 1 2 3. ஸோ 1 2 3 4. மேல வரும் 1 2 3 4 5 வரும். ஸோ ஆன்சர் வந்து என்னது? டி. அடுத்தது பாரு எகெயின் சிம்பிள். இப்போ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் எ கேம். இப்போ ஹம்பிள் எப்படி இந்த ரெண்டு பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு முதல்ல செக் பண்ணிக்கோ. அதாவது ஹெச் யூ எம் பி எல் இ. அடுத்து இது எப்படி இ முதல்ல கொண்டு வந்துட்டாங்களா? அப்ப ஈய முதல்ல எடுக்கிறாங்க. முதல்ல இ. சரி, ஈக்கு அப்புறம் ஹெச்எல் வருது. அப்புறம் அப்ப ஈக்கு அப்புறம்னா முதல் இப்ப நான் 1 2 3 4 5 6 போட்டா 6th லெட்டர் ஹியர். அப்புறம் ஃபர்ஸ்ட் லெட்டர் வருது இஹெச். அப்புறம் அங்க இருந்து ரெண்டாவது லெட்டர் எல் ஹெச்எல். அப்புறம் இங்க உள்ள ரெண்டாவது லெட்டர் யூ. அப்புறம் அங்க இருந்து மூணாவது லெட்டர், அதாவது இங்க பி. சரியா? இங்க போகணும். அப்புறம் இங்க இருந்து எம். இதே மாதிரி இதை கொண்டு வரணும். இப்ப நான் ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்ப என் முதல்ல வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து லாஸ்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டரா வருதா? அப்ப என் முதல்ல வந்துடணும். சரி, அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் செகண்ட் லெட்டரா போயிடணும். எப்படி? இ வந்து அப்புறம் ஹெச், அப்புறம் இங்க வந்து எண்ணுக்கு என்ன வரும்? இ வந்து செகண்ட் லெட்டர் இ. அப்புறம் அங்க உள்ள செகண்ட் அந்த சைடு அங்க இருந்து வரும்போது செகண்ட் லெட்டர் வந்து இங்க தேர்ட் லெட்டரா வரணும், அடுத்த லெட்டர். அப்போ என்இஓ. அப்புறம் இங்க உள்ள டி அடுத்தது. சரியா? அப்புறம் அங்க உள்ள ஐ. அப்புறம் இங்க உள்ள மூணாவது லெட்டர் டிஐ யூ. அப்புறம் அங்க உள்ள டி. அப்புறம் இங்க சி. அங்க ஐ யூ டி, அங்க உள்ள சி, அப்புறம் ஏ. இது எங்க இருக்குன்னு பாரு ஆப்ஷன்ல. என்இஓ டிஐயூ என்ன இருக்கு? என்இஓ டிஐயூ டிசிஏ இந்த ஆப்ஷன். அப்புறம் இது வந்து ஏஜ் ப்ராப்ளம். நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், அது யூபிஎஸ்சிலயும் வரும். ஏஜ் ப்ராப்ளத்தை பொறுத்தவரை ஒரு டேபிள் மெயின்டைன் பண்ணிடு. பார்த்த உடனே அது எத்தனை பேர், 2 பேர் இருந்தாலும் சரி 3 பேர் இருந்தாலும் சரி, இந்த ஒரு டேபிள் போட்டுக்கோ. இந்த ஒரு டேபிள் 2ஆ பிரிச்சுட்டு இதை 3ஆ பிரிச்சுக்கோ. அப்படின்னா என்னன்னா இங்க வந்து 2 பேர் அருண் மற்றும் சுரேஷ். சோ ஃபர்ஸ்ட் வந்து யூ ரைட் அருண், அப்புறம் சுரேஷ். சரியா? இப்ப இதுல இது வந்து ஃபியூச்சர் ஏஜ், இது
percentage, இது past age. இந்த ஒரு மூணு காலத்தையும் ஃபில் பண்ணி கொடுத்துருக்க வச்சு இப்போ அருண் மற்றும் சுரேஷ் தற்போது percentage they have given. So percentage has given என்னதுன்னா அருணோட 24. So அருண் 24, சுரேஷ் 36. Then 8 ஆண்டுகளுக்கு முன்பு, அப்போ 8 years before. அப்ப 8 years before அப்படின்னா years before னா -8. இங்க ரெண்டு பேருக்கும் -8. 8 year afterனா மேல +8 பண்ணிடணும். ஸோ -8ங்கும் போது இங்க என்ன வரும் 16. இது 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 16. இது 16. இது வந்து 28 வரும். இப்ப क्वेश्चन என்ன கேக்குறாங்க? 8 ஆண்டுகளுக்கு சுரேஷ் மற்றும் அருண் வயதின் ரேஷியோ கேக்குறாங்க. சுரேஷ் அண்ட் அருண் இவங்க ரேஷியோ. அப்ப சுரேஷோட வயசு 28, அருணோட வயசு 16. இதை நீங்க ஷார்ட் பண்ணுங்க. ஸோ 4 டேபிள்ல போட்டீங்கன்னா இது 4, இது 7. ஸோ 7/4 வரும். அப்ப ரேஷியோ ஃபார்மேட்டில் எழுதும் போது சுரேஷ் = அருண் = 7:4. ஸோ 7:4 வந்து எங்க இருக்குது? ஆப்ஷன் சியா இது. சிலவங்க 4:7 வரும். ஏன் வரும் அப்படின்னா அருணை மேல போட்டுருவீங்க. ஆனா கேட்டிருக்கிறது சுரேஷ் முதல்ல. ஓகே, அதனால பி கேர்ஃபுல். இது அகைன் ஒன் மோர் சிம்பிள் கொஸ்டின். ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டியை பொறுத்தளவில் ஒரே ஒரு டயஸ் தான். ஸோ 1 டயஸ்னா டோட்டல் பாசிபிள் ஈவெண்ட் என்னவா இருக்கும்? 6 தான் வரும். ஸோ கீழே 6. ஸோ டோட்டல் பாசிபிள் ஈவெண்ட் 6. அங்க என்ன கேட்குறான்? ஃபேவரபிள் நம்பர் ஈவெண்ட் ரெட்டைப்படை எண் கிடைக்கும். ரெட்டைப்படை நமக்கு ஒரு பகடையில நமக்கு என்ன நம்பர்ல இருக்கும்? 1 2 3 4 5 6 இருக்கும். இதுல ஈவன் நம்பர் எதெல்லாம் ரெட்டைப்படைனா இது 1 2 3. அப்போ 3 நம்பர் இருக்கும். அப்போ ஃபேவரபிள் ஈவெண்ட் 3 டிவைடட் பை டோட்டல் ஈவெண்ட். அப்போ 1/2. ஒரு 3 3 26 1/2. ஸோ 50%. ஸோ 1/2 இஸ் த ஆன்சர். தென் இதுல பாரு again we used to have one question from the timer work. இது நான் உங்களுக்கு எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஒரு ஃபார்மேட்டை போட்டுருங்கன்னு. அந்த ஃபார்மேட்டை ஒன்ஸ் அகைன் ஐ எம் டூயிங் ஹியர். நான் கொஸ்டின் பார்க்கவே இல்லை என்ன போட்டிருக்கிறாங்கன்னு. சிம்பிளி ஐ எம் கோயிங் டு ரீட்ரா த ஃபார்மேட். என்ன டைமர் ஒர்க்னு வந்தனாலே அது 2 பேரும் 3 பேரும். ஸோ 2 பேர்னா 2 பாக்ஸ், இங்க ஒரு பாக்ஸ். ஸோ 2க்கும் உள்ள லிங்க். இந்த பாக்ஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன் ஏற்கனவே உங்களுக்கு? இது டேஸ் ஆர் ஹவர். அவர் இதுவும் இது டேஸ் ஆர் ஹவர். இந்த இடத்துல ஒண்ணு இது எஃபிஷியன்சின்னு சொன்னேன், இல்ல கெப்பாசிட்டி. அது மாதிரி இதோட எஃபிஷியன்சி ஆர் கெப்பாசிட்டி. இந்த பாக்ஸ் எதை மென்ஷன் பண்ணுதுன்னா டோட்டல் ஒர்க். ஸோ இந்த டி இந்த இ இந்த ஒர்க் மூணுக்குள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னா W = × D. அதாவது வெனஸ்டே இல்லைன்னா வெட்டிங் டே ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோ. சரி, இப்போ நம்ம கணக்கு வரும். இதான் ஃபார்மெட். இப்போ A and B ஆகிய இருவரும் இணைஞ்சு, ஸோ given condition taken A plus B கொடுத்துருக்காங்க. இணைஞ்சு they can together can complete the work in 16 days. So they can complete the work in 16 days. Both of them. At the same time, A தனியே அந்த வேலையை 48 நாள்ல முடிப்பார். A alone can complete the work. அது கொடுத்துருக்காங்க. A alone complete the work in 48 days. அப்ப என்ன அப்ப what they are asked, B alone can complete the work in how many days? B மட்டும் பண்ணா. ஸோ இப்போ கொடுத்துருக்கிறது வந்து A and B. A கொடுக்கல தனியா, B தனியா கொடுக்கல, A and B சேர்த்து கொடுக்குறாங்க. ஸோ A and B சேர்த்து கொடுக்கும்போது ஸோ இது 16 நாள். இந்த 16 யாரும் மென்ஷன் பண்ணியது? A plus B. அப்புறம் A மட்டும் எவ்வளவு நாள்? 48. So once you got these two number, immediately you go for the LCM. அதுதான் நமக்கு டோட்டல் ஒர்க் கிடைக்கும். அப்போ 16க்கும் 48க்கும் LCM எடுக்கணும். இப்போ நான் LCM 2 நம்பர் இருந்ததுன்னா ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதுதான், எது பெரிய நம்பர்னு பாரு.
அந்த பெரிய நம்பர் அடுத்த நம்பரால டிவைட் ஆகும் அப்படின்னா அதுதான் எல்சியம். ஸோ இங்க 48. அப்ப 16 டேபிள் 48 இருக்குமா? சார் தானே? அப்ப 48 தானே. ஸோ 3 மணி நேரம் 48. ஸோ 48 இஸ் த எல்சியம். இந்த 48 எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? டோட்டல் ஒர்க், டோட்டல் அவைலபிள் ஒர்க், அல்ல டோட்டல் யூனிட்டை மென்ஷன் பண்ணுது. அப்புறம் இந்த கொஸ்டின், இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம இதை எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப 16 இன்டு எவ்வளவு, அதாவது W ஈக்குவல் டு E இன்டு Dனா E ஈக்குவல் டு W பை D தானே. அப்ப 48 பை 16 எழுது 3. ஸோ இதோட எஃபிஷியன்சி 3. இதோட எஃபிஷியன்சி 48 பை 48 1. நவ் கம் டு த ப்ராப்ளம். இப்ப எல்லா வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. இனி யூ ஹேவ் டு கன்க்ளூட் த கொஸ்டின். என்னன்னா A பிளஸ் B யோட எஃபிஷியன்சி 2 பேரும் சேர்த்து 3 மூட்டை இல்ல 3 யூனிட் கம்ப்ளீட் பண்ணலாம். கரெக்டா? ஏயும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 யூனிட் கம்ப்ளீட் பண்ணலாம். அப்படி பண்ணா 16 நாள்ல மொத்த 48 யூனிட் முடிவுக்கு வரும். இதுதான் மீனிங். அப்புறம் இப்ப ஏயோட எஃபிஷியன்சி பாரு. ஏ வந்து ஒரு நாளைக்கு ஒரு மூட்டை எடுக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒன்னொன்னு எடுத்துட்டு போலாம். ஏ மட்டும். அப்படின்னா இப்ப ஏயோட எஃபிஷியன்சி 1 அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து எஃபிஷியன்சி 3 அப்படின்னா பியோடது என்னவா இருக்கும்? இப்ப பியோடது என்னவா இருக்கும்? B 3 minus 1 2 இருக்குமா? கரெக்டா? அப்ப B யோட எஃபிஷியன்சி 2 அப்படின்னா இப்ப 48 யூனிட்ட B மட்டும் இன்வால்வ் ஆகி ஒரு வேலையை பண்ணா எத்தனை நாள்ல முடிக்கலாம்? ஆன்சர் சொல்லுங்க. இப்ப ஈஸியா. இப்ப B யோட எஃபிஷியன்சி 2, ஒரு நாளைக்கு 2 கம்ப்ளீட் பண்றான்னா எவ்வளவு நாள் எடுக்கும் அவனுக்கு? 48 யூனிட் டிவைடட் பை 1 day 2 யூனிட். அப்ப 24 days he will take to complete. இதான். சோ ஆன்சர் வந்து 24. இதுல மட்டும் எப்படின்னு பாத்துக்கோ. எப்படி ஆன்சர் எடுத்துட்டேன், எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இப்ப எனக்கு அவைலபிள் வந்து அவன் என்னக்குன்னா B மட்டும் ஒரு வேலை எப்ப முடிக்கும். அப்ப B மட்டும் ஒரு வேலையை முடிக்கணும்னா B யோட கெப்பாசிட்டி எனக்கு வேணும். இங்க எனக்கு A பிளஸ் B யோட கெப்பாசிட்டி இருக்கு, A யோட கெப்பாசிட்டி இருக்கு. அப்ப A பிளஸ் B யோட கெப்பாசிட்டி அது 3 எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதே நேரம் A யோட கெப்பாசிட்டி, அதாவது A யோட எஃபிஷியன்சி எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ இதெல்லாம் ஃபில் பண்றேன். A யோட கெப்பாசிட்டி A யோட எஃபிஷியன்சி 1 அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து உள்ள எஃபிஷியன்சி Bனா அப்ப B யோட எஃபிஷியன்சி என்னவா இருக்கும்? இந்த ஈக்குவேஷன் பண்ணா B யோட எஃபிஷியன்சி 2. அப்படின்னா என்ன? ஒவ்வொரு நாளும் B 2 யூனிட் கம்ப்ளீட் பண்ணலாம். அப்ப 48 யூனிட் இருக்குது. அப்ப 48 யூனிட் he can complete in 48 divided by 2. 24 daysல he will complete. இல்லனா இதே ஃபார்முலா போட்டுறலாம். என்னது? W வந்து 48, எஃபிஷியன்சி வந்து 2, எத்தனை நாள்ல முடியும்? அப்ப 48 by 2 24 நாள். Okay, so whenever you are having the time and work problem, அது UPSC இருந்தாலும் சரி, TNPSC இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இந்த டைப்புக்கு இந்த மாதிரி ஃபார்மட் போட்டுக்கும். இது ஒண்ணு. அடுத்தது டைம் அண்ட் ஒர்க் தான் பாரு. இதுல என்ன இருக்குன்னு பாரு. இதுல நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இருக்கிறாங்க, ஹவர்ஸ் இருக்குது, அப்புறம் எவ்வளவு நாள் டேஸ் இருக்குது. இந்த மாதிரி பர்சன், ஹவர்ஸ், டே இப்படிலாம் வந்துட்டு அப்படின்னாலே immediately you have to go to the type chain type rule சொல்லுவோம். அப்படின்னா M D H by W அந்த ஃபார்முலா. ஓகே, M1 D1 H1 divided by W1 இந்த அதான் செயின் ரூல் சொல்லுவோம். ஓகே, இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதுவும் UPSC used to become, அதாவது அந்த வெரி சிம்பிள் ஒன். M1 into D1 into H1 divided by W1 equal to M2 D2 H2 divided by W2. இப்ப என்னெல்லாம் கொடுத்திருக்கியோ அதெல்லாம் ஃபில் பண்ணு. 210 ஆண்கள் மீன்ஸ் மேல் எடுத்துக்கோ. ஸோ 210 into D1 எத்தனை 18 நாள்ல முடிக்கிறாங்க, 18 days. அவர் கொடுத்துருக்காங்க 12 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. ஸோ 12 hours ஒரு வேலை. அதே வேலை அப்போ W1 equal to W2. So W1 is equal to அடுத்து அதே வேலையை, அப்ப அதே வேலைனா W2 equal to அதுவும் W1 தான். நாள் ஒன்றுக்கு 14 மணி நேரம் வேலை பண்றாங்க. அப்ப அவர் கொடுத்துருக்காங்க 14, 20 நாள்ல முடிக்கிறாங்க. டேஸ் கொடுத்துருக்காங்க. எத்தனை ஆண்கள் தேவை, how many persons are needed. அப்ப M2 கேக்குறாங்க. இப்ப ஈஸியா முடிக்கலாமா? இந்த W1 கேன்சல் ஆயிடும்.
ஸோ m2 ஈக்குவல் டு ஆன்சர் இருந்தா போடுங்க, சொல்லுங்க எனக்கு இப்போ. m2 ஈக்குவல் டு 210 into 18 into 2 divided by 20 into 14. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 7 30 இதில் again 18 or more 10 எவ்வளோ வருது? சாரி, இது 12 சாரி, இது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆச்சு. சிக்ஸ் 54 500 162 வருதான்னு செக் பண்ணிக்கோ. ஆன்சர் 210 into 12 into 18 divided by 20 into 14 162 வரும். Then next one, இதுவும் அதே மாதிரி தான். அடுத்த டைம் அண்ட் ஒர்க். இதுல என்னது 5 பேர் 5 வேலை 5 நாள்ல. அப்ப அதே MTH தான். 5% 5 ஒர்க்க 5 daysல முடிக்கிறாங்க. இது கேர்ஃபுல், மேல போட்டுறக்கூடாது. இஸ் ஈக்குவல் டு அதே 50 நம்பர் 50% 50 வேலைய 50 ஒர்க். இங்க 5 ஒர்க், இங்க 50 ஒர்க். எத்தனை நாள்ல முடிப்பாங்க? D2. ஓகே, இது டைரக்டாவே நீ கேன்சல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ D2 ஈக்குவல் டு 5. ஓகே, then this one again is a polynomial based question. பாலினாமியல் பொறுத்தவரை ஒரு செவ்வக வடிவ தரையின் பரப்பளவு, அது நீளம் அகலம், அதாவது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ரூம், அதுல ஏரியா கொடுத்துருக்குது. A ஈக்குவல் டு 2x cube plus 16 and L equal to 2 into x plus 2. அப்படின்னா B கேக்குறாங்க. B என்ன? அப்ப ஏரியா ஏரியா வந்து A equal to L into B. அப்ப B equal to என்ன வரும்? A by L. A by L அப்படின்னா A வந்து 2x cube plus 16 divided by 2 into x plus 2. இது ரெண்டு விதமா சால்வ் பண்ணு. இப்படியும் பண்ணலாம். இதை வந்து என்ன ஷார்ட் பண்றதா x cube plus 8 divided by இது 2 வெளியே வந்துருமா? 2 into x plus 2. இப்போ இந்த 2 போயிடும். இப்போ இருக்கிறது x cube plus 8 divided by x plus 2. சரியா? இதேமே என்ன, x cube plus 2 cube கொண்டு வரலாம். அப்படி பண்ணுங்க. இல்ல லாங் டிவிஷன் மெத்தட்ல போயிரு. லாங் டிவிஷன் மெத்தட்ல போகணும் அப்படின்னா ஏற்கனவே பார்த்ததுதான். ஸோ x cube plus 8 இங்க x plus 2. லாங் டிவிஷன் மெத்தட்ல போனா இப்படி போயிடும். ஸோ இந்த மெத்தட்ல போகும்போது ஆன்சர் என்ன வரணும் அப்படின்னா x square minus 2x plus 4. இந்த ஆன்சர் செக் பண்ணு. இல்லைன்னா யூ கேன் the next one again இது வந்து இதுல உள்ளது mensuration problem. அதாவது a volume of solid hemisphere not hollow one. ஓகே, அதாவது திண்ம அரைக்கோளம். ஸோ அதோட வால்யூம் கன அளவு V கொடுத்துருக்காங்க. another hemisphere whose volume is 2/3 of the above carved out. அப்படின்னா ஏற்கனவே உள்ள ஒரு ஹெமிஸ்பியர்ல வந்து ஒரு 2/3 3ல 2 பகுதி எடுத்து மறு ஒரு சின்ன ஹெமிஸ்பியர் பண்றாங்க. அப்படின்னா புதுசா செஞ்ச அரைக்கோளம் இல்லைன்னா ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் என்ன, அதான் கேட்கறாங்க. ஆரம் என்னன்னு கேட்கறாங்க. அப்ப முதல்ல வந்து இதோட வால்யூம், அதாவது V1 equal to 29106. ஓகே, அதாவது என்ன, இதோட நமக்கு வால்யூம் நமக்கு தெரியும். அதாவது
2/3 pi r cube equal to 29106. The formula you must remember. Formula இல்லாம இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ப்ரொசீட் பண்ணவே முடியாது. V2 என்ன சொல்றாங்க கண்டிஷன்? V2 வந்து V1ல 2/3 percentage. So 2/3 percentage of V1. ஓகேயா? ஸோ அப்படின்னா இது சால்வ் பண்ண என்னன்னு இப்போ இதுல வந்து இந்த மாதிரி பண்ணலாம். அதாவது V1 equal to V2 V2ங்கிறது வந்து 2/3 of V1. அப்ப இது என்ன பண்ணலாம்னா 2/3 of V1 போகும்போது 2/3 of 29106. That is V2. அது உனக்கு என்ன வரும் அப்படின்னா 3 3 3 3 27. So 21 7 3 21 0 23 6. So V2 equal to இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 19404 கிடைக்கும். So either you have to calculate with this one 2/3 pi r cube equal to 19404. So r cube equal to 19404 into 3/2 into இதா 22/7 தானே, அப்ப 7/22 வருமா? ஓகே 7/22 வரும் 3/2. இதை நீ மல்டிப்ளை பண்ணா இதை நான் 2 கொண்டு பண்ண 2னா 9 2 18 வெயிட் 9 18 7 2 14 0 2 இதையும் போட்டா இப்ப 22 வாய்ப்பாடு செக் பண்ணு. 4 22 88 இது 4 22 88 இது 90 again 4 22 88 again 2 அப்போ 22. So 1. So finally I will get 441 into 21. இந்த 441 வந்து 21 into 21 எழுதலாமா? 21. அப்ப r cube equal to this one 21 into 21 cube ன்னு போடலாமா? அப்ப r equal to 21. So இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியா சால்வ் பண்ணும்போது இந்த மாதிரி ஈஸியா சால்வ் பண்ணிடுங்க. பட் ப்ராப்ளம் இஸ் இம்பார்ட்டன்ட். சாரி, ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மென்சுரேஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம். அப்புறம் ஆஸ் யூஷுவல் தி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நமக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். இது இந்த மாதிரி டைப், அதாவது டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வழக்கமா திருப்பி கேட்கக்கூடிய கேள்வி. சரியா? இதுக்கு வந்து ரெண்டே ஃபார்முலா, அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் SI எப்பனாலும் போட்டுக்கோ இஸ் ஈக்குவல் டு, அது 2 இயர்க்கா இருந்தா இதுக்கு ஃபார்முலா P into R/100 the whole square. This is for 2 years. இது எப்படி வந்துன்னா அந்த ஃபார்முலா டிரைவ் பண்ணா வந்துரும். P equal to simple interest equal to PNR/100, compound interest equal to amount minus P into 1 plus R/100 in the whole பவர் ஹோல் ஸ்கொயர். அந்த ஃபார்முலால இருந்து தான் இந்த இதை நமக்கு கிடைச்சு P into R/100 the whole square. இதே 3 இயர்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு ஃபார்முலாவை நோட் பண்ணிக்க. P into R/100 the whole square into 300 plus R divided by 100. This is for 3 years. Okay, so the formula கொஞ்சம் நோட் பண்ணிச்சு. இப்போ we will proceed the first one. இப்போ क्वेश्चन செக் பண்ணாங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்ன வேல்யூ எல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. கொடுத்திருக்கிறது என்னன்னா, the difference between simple and compound interest on a certain sum of money for 2 years 2 plus 2 years for 2 per annum is 4 rupees. அப்ப difference 4 rupees கொடுத்திருக்காங்க. This is equal to என்ன கேக்குறாங்க? the sum of the money கேக்குறாங்க. sum of money அதாவது அசல் கேக்குறாங்க, அப்படிதானே? P கேக்குறாங்க. is equal to P into
R வந்து என்னது rate of interest 2, so 2%, so 2 by 100 the whole square. So P equal to, now you can proceed, 4 into equal 4 into 100 square வந்து 10,000 வந்துருமா, divided by 4. இப்ப கேன்சல் பண்ணா P என்ன வரும், 10,000. வெரி சிம்பிள். இந்த மாதிரி ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள். ஸோ ஆன்சர் வந்து சி. ஃபார்முலா யோசிச்சு வச்சுடுங்க. எகைன் நெக்ஸ்ட் ப்ராப்ளம். எகைன் அதே சேம் இயர்ல அதே டைப்ல பாரு. The difference between compound interest and simple interest occurred on amount of 18,000. ஓகே, அப்போ அசல் கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துருக்குது. இதான கூட்டு வட்டி தனி வட்டி ஆட்டின் வித்தியாசம் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ கேட்கறது ஆர் கேட்கறாங்க. பழைய ப்ராப்ளத்துல என்ன கொடுத்துருந்தாங்க, டிஃபரன்ஸ் அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க, ஆர் கொடுத்துருந்தாங்க, அசல் கேட்டாங்க. இங்க டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, ஆர் கேட்கறாங்க. ஓகே, அப்ப இதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன அப்படின்னா பி இன்டு ஆர் பை 100 இந்த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுல இதுக்கு வேல்யூ வந்து 405 ஈக்குவல் டு அதான் கொடுத்துருக்காங்க கிவன். ஸோ 405 ஈக்குவல் டு பியும் கொடுத்துட்டாங்க 18,000 into r by 100 in the whole square. Okay, so இப்போ again இதை ஷார்ட் பண்றதா இருந்தா 18,000 into r square into 1 by, okay, so இந்த இதுல உள்ள போயிடும், இந்த 3,000 இதுல போயிடும். again இந்த இது 5 இது 9 வரும். so r square equal to 405 into 5 by 9. so 9 வாய்ப்பாடுல பண்ணா 55 4 போது 36 மீதி 4 55 45. so 45 into 5 என்னதுன்னா 225 வரும். அப்ப r என்னது 15 ஸ்கொயர் தானே 225. so r equal to 15%. again same. so ஒரே எக்ஸாம்பிள்ல மூணுமே ஒரே ப்ராப்ளம். find the rate of, இதுவும் again rate of interest if the difference between simple interest and compound interest வந்து on 8,000 annually 2 வருஷத்துக்கு 20 ரூபா. அப்ப again சேம் ப்ராப்ளம், கொஞ்சம் வேகமாவே போட்டு போறேன். so 20 equal to p வந்து 8,000 into r square by 100 ஸ்கொயர்னா 10,000 வந்துடும். so again இது 3 5 2 10 4 2 8. so r square equal to 20 into 5 by 4. so 4 னா இது 5. so r square equal to 5 into 5 25. அப்ப r என்ன வரும், 2 ஸ்கொயர் ரூட் எடுத்தனா r equal to 5. so r வந்து 5%. a option. this one, find the principal on amount. இது என்ன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேக்குறாங்க. இப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா you know p equal to si equal to pnr by 100. இது ஃபார்முலா. ஆனா கொடுத்திருக்கிறது என்னது, இந்த ஃபைண்ட் p கேக்குறாங்க on amount of 11,800. அப்போ பிரின்சிபல் கேக்குறாங்கன்னா this is not the principal. இது வந்து அமௌண்ட், அதாவது அசல் கூட வட்டி அமௌண்ட்டும் கூட்டின வர்ற டோட்டல் அமௌண்ட் தான் இந்த வேல்யூ. சரியா? அப்போ a equal to அசல் பிளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இங்க கொடுத்திருக்கிறது அசல் கிடையாது, கொடுத்திருக்கிறது அமௌண்ட். அப்ப அது என்னது 11,800 equal to, இதை நான் இன்னும் ஷார்ட் பண்ணணும்னா p is pnr by 100. அப்படியே எழுதிக்கலாம்னா p வெளியே எடுத்துன்னு வச்சுக்கேன் 1 plus
NR by 100. ஓகே, ஸோ இப்போ P ஈக்குவல் டு எப்படி கொண்டு வரலாம்? 100 11,800 equal to P into 1 plus N வந்து for 3 years 3 into R வந்து 6% by 100. அப்ப இது வந்து P into 1 plus 18 by 100. இது என்ன எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா P into 100 118 by 100. So now P equal to 11800 into 100 divided by 118. இந்த இது அப்படி இங்க வரும்போது தலைகீழ வரும்ல. So 118 வரும்போது இங்க again 100 வரும். So 100 into 100 10,000. Answer C. Next question. இது வந்து நம்ம ஏற்கனவே அந்த பாப்புலேஷன் பேஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்ல. பாப்புலேஷன் இஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ். இந்த பாப்புலேஷன் வேலை மெஷின், ஒரு மெஷின் வந்து டிப்ரீஸ் ஆகாது. ஒரு இயந்திரத்தோட தற்போதைய மதிப்பு வந்து 1,62,200 அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் அதோட மதிப்பு வந்து 10% குறைஞ்சிட்டே போனா 2 வருஷம் கழிச்சு அந்த இயந்திரத்தோட மதிப்பு என்ன? ஓகே, இதுதான் அந்த நம்ம ஏற்கனவே பார்த்த அதே ஃபார்முலா தான். என்ன அது பாப்புலேஷன் டிக்ரீஸ் இன்க்ரீஸ் பார்ப்போம்ல, அதுக்கு என்ன ஃபார்முலானா இப்போ P இன்டு depreciation நெகட்டிவ், அப்போ 1 minus 10 by 100 ஃபர்ஸ்ட் இயருக்கு. இது again அடுத்த இயருக்கு அதே 10% தான், மறுபடியும் அதே 10%. so 1 minus 10 by 100. இங்க P வேல்யூ, அதாவது the actual value என்னது 1,62,000 இன்டு இது 100 minus 10 90 by 100 எடுத்துக்கலாமா? அதே மாதிரி இதுவும் 90 by 100 எடுத்துக்கலாமா? இப்போ இதை நீங்க ஷார்ட் பண்ணீங்க அப்படின்னா 1,62,000 இன்டு 9 by 10 இன்டு 9 by 10. இதையும் கூட கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 9 18. ஸோ 162 இன்டு சாரி 9 into 9 81. ஸோ 16281. இதை வந்து நீங்க அந்த 3 டிவிஷன் மெத்தட் போட்டிருப்பீங்களா ஃபாஸ்ட் மல்டிப்ளிகேஷனுக்கு, அதாவது 2 into 1 1, அப்புறம் 16 plus 6 22, again 2, then 1 0 48 plus 49, sorry 1 into 1 plus 0 48, again 2, then 4 8 5 6 11 131. ஆன்சர் என்ன வருது? 131. இங்க ஒரு 0 இருக்குது, அப்போ 131,220. ஆப்ஷன் டி. again based on simple interest. இங்க என்னன்னா the sum of 48,000 was lent out at simple interest 2 வருஷம் plus ஒரு 3 month. the total amount was this one அப்படின்னா the rate of interest. அப்ப என்ன வேல்யூ எல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர் கேட்குறாங்க. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல எனக்கு ஆர் வேணும் அப்படின்னா எஸ்ஐ ஈக்குவல் டு கொஞ்சம் கால்குலேட் பண்ணு.
SI equal to PNR by 100. So simple interest they did not give. Amount கொடுக்கல. P கொடுத்துக்கிறாங்க. N 2 years and 3 months. அப்படின்னா R கிடைக்கணும். இப்போ எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேணும்னா என்ன வேல்யூல உனக்கு இருக்குது? அசல் இருக்குதா? அசல் இருக்குது. 3 அந்த 2 மாசம் 3 மாசத்துக்கு அப்புறம் உள்ள அமௌண்ட் இருக்குது. ஸோ அமௌண்ட் வந்து 55,560. பி அசல் எவ்வளவு? 48,000. அப்ப இதுக்குள்ள டிஃபரன்ஸ் தானே எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்டா இருக்கும். வட்டி வட்டி என்னவா இருக்கு எனக்கு கிடைக்கிறது? 0.65. ஸோ இது 5 அரௌண்ட் 7,560 தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ இது அப்ளை பண்ணிடலாம்ல. ஏன்னா 7,560 ஈக்குவல் டு பி தானே கேட்குறாங்க. இல்லை பி கொடுத்துக்கிறாங்கல்ல 48,000. ஸோ 48,000 இன்டு என் வந்து என் எப்படி கண்டுபிடிக்கணும்? என் வந்து 2 years பிளஸ் ஒரு 3 months. ஸோ பிளஸ் ஒரு 3 monthsனா அதாவது 4 பகுதியில் 1 ஃபுல் குவார்டர். ஸோ 1/4 இருக்கும். அப்போ 9/4 வரும். ஓகே நல்லா கவனிச்சுக்கோ. 4 குவார்டர்ல ஒன்லி 1 குவார்டர். 3னா 3/12 போது ஒன்லி 1 குவார்டரா? ஸோ 3/12 போது ஒன்லி 1/4. ஸோ 2 + 1/4 9/4 years. ஸோ 9/4 இன்டு ஆர். இதை ஷார்ட் பண்ணா உனக்கு ஆன்சர் 7560. ஸோ இது இங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். 1னா 1 நாள் 4 2 நாள் 8 12,000. ஓகே ஸோ R equal to 7,560 divided by 9 into 12,000. ஸோ இதை நீ சால்வ் பண்ணனா இந்த ஒரு 0 இந்த ஒரு 0. ஸோ 12 போனுச்சுன்னா 5 2 6 6 2 2 60 6 2 72 36 3 2 36 வரும். அப்போ அங்கே 100 இருக்கும். 9 7 9 63 இஸ் ஈக்குவல் டு 7/100. 7/100 7%. ஆன்சர் இருக்கா? ஆப்ஷன் ஏ. இது ஒரு 10th ஸ்டாண்டர்டோ இல்லை 9th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின். அந்த ஷேடோ வச்சு ஹைட் கால்குலேட் பண்ணுவாங்கல்ல, அதுதான். என்னது? ராகுல் வாண்டட் டு ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த ட்ரீ இன் ஹிஸ் கார்டன். ராகுல் வந்து தனது தோட்டத்தில் உள்ள ஒரு மரத்தின் உயரத்தை அறிய விரும்பினார். அப்போது அவர் தனது உயரத்தையும் தனது நிலத்தை அளந்து அது 4:1 குறிச்சுக்கிட்டான். ஓகே இப்போ ராகுலோட ஒரிஜினல் ஹைட் இதை வச்சுக்கோ. இது ராகுலோட ஹைட். ஓகே ராகுலோட ஹைட் வந்து இது. அந்த நிழலோட ஹைட் வந்து இது. அப்படின்னா என்ன? ஒரு மணியோ இல்ல மத்தியானம் 1 மணியா இருக்கும், இல்லைன்னா 11 மணியா இருக்கணும். அப்படின்னா நிழலோட லென்த் கம்மியா இருக்கும். ஸோ இது ராகுல், இது ட்ரீன்னா இது 4:1. சப்போஸ் இது 40 சென்டிமீட்டர் அப்படின்னா இது 1 சென்டிமீட்டர். ஓகே இது வந்து மெஷர் பண்ணிட்டான். அப்புறம் என்ன இருக்கிறான்? தென் ஹி மெஷர் த ஷேடோ ஆஃப் த ட்ரீ. இது அவனுடைய இது 4:1. அவனோட இது ராகுலோடைய ஒரிஜினல், தப்பா சொல்றேன், ராகுலோட ஒரிஜினல் ஹைட். இது அவனோட ஷேடோ, அவனோட நிழல். அது 4:1. இப்போ மரத்தோட ஹைட் அண்ட் மரத்தோட நிழல். ஓகே அப்போ மரத்தோட நிழல் வந்து 15 ஃபீட்னு தெரியுது அவனுக்கு. இது 15 ஃபீட். அப்படின்னா இது என்ன? அப்ப இது என்ன? அப்ப வெரி சிம்பிள். அதாவது 4:1 இஸ் ஈக்குவல் டு x:15. ஓகே இல்லைன்னா எப்படி எழுதுனா 4/1 ஈக்குவல் டு x/15. அப்படின்னா எக்ஸ் எவ்வளவு என்னவா இருக்கும்? 60 சென்டிமீட்டர், 60 ஃபீட். ஓகே சிம்பிள். இப்போ கொஞ்சம் நீங்க அப்ரோச் பண்ற விதத்தை பொறுத்தா இருக்கு. ராகுலோட ஹைட் இவ்வளவு,
அவனோட ஷேடோ இவ்வளவு. அது என்ன ரேஷியோல இருக்குன்னா 4:1 ரேஷியோல இருக்குது. சப்போஸ் இவனோட ராகுலோட ஆக்சுவல் ஸ்கொயர் வந்து இப்ப 14 8 12 அடி 12 ஹைட் ஓகே 8 அடி இருக்குது. ஓகே 4 2 8 அப்படின்னா இதோடது 2 அடியா இருக்கும் ஷேடோ. அப்போ அதே மாதிரி அந்த மரத்தோட நிழல் 15 ஃபீட் அப்படின்னா இது எவ்வளவா இருக்கும். அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது 4/1 ஈக்குவல் டு இதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன்னா x/15. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 60 ஃபீட். சரியா? தென் நெக்ஸ்ட் ஒன், இதுவும் ஏற்கனவே இந்த கொஸ்டின் நம்ம 2024ல பார்த்துருக்கோம். அதாவது ஒரு சுகர் பிரைஸ் வந்து 10% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த எக்ஸ்பெண்டிச்சரை வந்து பழைய எக்ஸ்பென்ஸோட உள்ள வைக்கணும் அப்படின்னா எவ்வளவு பெர்சன்டேஜ் சுகர் கம்மியா பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்குன்னு ஒரு கொஸ்டின் பார்த்தோம். அதே மாதிரிதான் இந்த ஷாப்கீப்பர் வந்து ஒரு பொருள் மார்க்கெட் பிரைஸ் வந்து 15% அதிகமா விற்கிறார் ஆன் இட்ஸ் காஸ்ட் பிரைஸ்ல. இது டிஸ்கவுண்ட் ரேட். அந்த அப்புறம் 15% ரிடக்ஷன் கொடுக்குறாரு அப்படின்னா அவருக்கு வந்து லாபமா நட்டமா? ஓகே அப்படின்னா என்னது? இப்போ ஒரிஜினல் பிரைஸை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துட்டேன்னா இதெல்லாம் அந்த கொஞ்சம் கான்செப்ட் பேஸ் தான். இப்போ ஒரிஜினல் பிரைஸை வந்து எக்ஸ்ன்னு எடுக்கிறேன், எக்ஸ் ருபீஸ்க்கு வாங்கிட்டு வரேன். இவர் அது மேல ஒரு என்ன 15% இன்க்ரீஸ் பண்ணி விலையை கூட்டி வைக்கிறார். ஓகே அது காஸ்ட் பிரைஸ்னு வச்சுக்கோ, இல்லை செல்லிங் பிரைஸ்னு வச்சுக்கோ, இல்லை செல்லிங் பிரைஸ்னு வச்சுக்கோ. அவர் வந்து எக்ஸ் கூட எக்ஸ் வேல்யூ கூட ஒரு 15% ஆஃப் எக்ஸை வந்து கூட்டுறார். அப்படின்னா என்ன? 115% கூட்டுறார். அதே அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. கூட்டினதுக்கு அப்புறம் டிஸ்கவுண்ட் ஒரு 15% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து லாபமா நட்டமா? இப்ப நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பெர்சன்டேஜ் ப்ராப்ளத்துல எங்கேயுமே ஆக்சுவல் நம்பர் இல்லை அப்படின்னா நீங்க வந்து அதை ஒரு மினிமம் வேல்யூவா எடுக்கலாம். மினிமம் வேல்யூ 100 1000 இல்ல 10 அப்படி எடுத்துக்கோ. இப்ப நான் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வெளியே இருந்து வாங்கிட்டு வரேன், அது ஒரிஜினல் பிரைஸ். அதுல நான் ஒரு 15% கூட்டி ஒட்டி வைக்கிறேன். ஓகே 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதுல என்ன பண்றேன்னா வாங்கிட்டு வந்துட்டு பிளஸ் 15% வந்து விலையை கூட்டுறேன். 15% விலையை கூட்டும் போது என்னோட வேல்யூ என்ன வரணும்? 115 ரூபாய் மாறும். 115 ரூபாய். ஓகே 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு 115 ரூபாய் நான் கூட்டி இது என்னுடைய செல்லிங் பிரைஸ் பிக்ஸ் பண்ணியிருந்தேன். பண்ணிட்டு நான் இந்த பொருள் மேல ஒரு டிஸ்கவுண்ட் -15% டிஸ்கவுண்ட் போடுறேன். அப்படின்னா என்ன? 115 ரூபாயில 15% டிஸ்கவுண்ட் எவ்வளவு மைனஸ் வரணும். ஓகே அது எவ்வளவு? 17 ரூபா 25 பைசா குறைச்சு போடு. 115ல 17 ரூபா 25 பைசா போட்டேன் அப்படின்னா ஓகே 17.25% நான் கம்மி பண்ணணும். அதான் டிஸ்கவுண்ட். அப்படி டிஸ்கவுண்ட் பண்ணா எனக்கு விலை ஆக்சுவல் நான் செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும்? 97 ரூபா 75 பைசா இருக்கும். ஃபைனல் பிரைஸ் வந்து 97 ரூபா 75 பைசா. அப்ப என்ன? இப்ப கம்பேர் பண்ணு. 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு 97 ரூபாய்க்கு விற்கேன். அப்ப எனக்கு என்னது? லாபமா நட்டமா? நட்டம் தானே. ஸோ லாஸ். இந்த மாதிரி இந்த பிரைஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இந்த மாதிரி போட்டு விடுங்க. அப்ப அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே today this much enough. Rest of the problem or 23 problem போட்டுருக்கோம். So rest of the problem we can solve in tomorrow. Okay we will wind up then now. It's almost 9. Thank you sir. Okay ma.